அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த வார்த்தை மிகப்பெரிய மகானான ராமலிங்க அடிகளாரான வள்ளலார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஜோதியினால் அருட்பெற்றேன் அப்படின்னு அர்த்தம், ஜோதியாவே ஆகினேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஜோதியினால் அருட்பெற்றேன்னு சொன்ன ராமலிங்க அடிகளார் ஜோதியாவே ஆனாருங்கிறதே மிகப்பெரிய மர்மமா இருக்கு. இந்த ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறவர் யாரு? இவருக்கு எப்படி அருள் கிடைச்சது? இவர் கடைசி காலத்துல என்ன ஆனாரு? இவர் மக்களுக்கு சொல்ல வந்த மர்மங்கள் என்ன? ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறவரு எப்ப பிறந்திருக்காரு, எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா, இவரு கிட்டத்தட்ட மருதூர் அப்படிங்கிற இடத்துல 5 அக்டோபர், அதாவது 5 அக்டோபர் 1823 வருஷம் பிறந்திருக்காரு. இப்படி பிறந்த அவர் சின்ன வயசுல ஞானம் பெற்றவரா தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அது எப்படி அப்படின்னா, இவர் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இவர் கோயில்களுக்கு போறதா இருக்கட்டும், தியானம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஈடுபடும் போது அவர் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட அம்மா ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அப்பா இவர் 1 வயசா இருக்கும் போது இறந்து போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அவர் படிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் படிக்காம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் பள்ளிக்கூடமும் போகாம சாப்பிடவும் செய்யாம வீட்டுல இருந்துகிட்டு தியானம் பண்ணிருக்காரு. ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையுமே சாத்திட்டு கதவையெல்லாம் மூடிட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு ஜோதியா ஒரு விளக்க ஏற்றி தீபம் ஏற்றி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதையே பார்த்துட்டு இருந்துட்டு அதே பார்த்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. படிக்கவும் செய்யாம எதுவுமே பண்ணாம இருந்திருக்காரு. அவர் படிக்க வைக்க ட்ரை பண்ணப்பே அவர் எனக்கு படிப்புல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியானத்திலே முழுமனதாவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. அப்படி பண்ணவருக்கு ஞானம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா, அவர் சின்ன வயசா இருக்கும்போது, கிட்டத்தட்ட 5 ல இருந்து 6 வயசு இருக்கும்போது அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய அம்மா சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கிறாரு. அப்படி தரிசனம் பண்ணும்போது அவர் நோட் பண்ண மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் 6 வயசுலயே சாமிக்கு தீபம் காட்டும் போது அதுல ஜோதி தெரியும். அந்த ஜோதி அவர் ரொம்ப உற்சாகப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய கண்ணுலயும் சரி, அவருடைய உடம்புலயும் சரி, முகத்திலயும் சரி பயங்கர ஒரு பிரகாசம் இருக்கு. அவருக்கு ஞானம் வந்த மாதிரி, ஒரு அருள் கிடைச்ச மாதிரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளான மாதிரி அவர் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே அவருக்கு ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சின்ன வயசுலயே 13 வயசுலயே அவர் தியான நிலையை அடைஞ்சு ஞானி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? 13 வயசுலயே ஒரு பையன் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ண அப்படின்னு சொன்னா அதை யாராலுமே நம்பவே முடியாது. ஆனா அந்த காலகட்டத்தில் அவர் 13 வயசுல தியானம் பண்ணி ஒரு ஞானி ஆகிறதுக்கான நிலையை அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் தொட்ட விஷயங்களா இருக்கட்டும், செய்யற விஷயங்களா இருக்கட்டும், பேசுற பேச்சா இருக்கட்டும், எல்லாமே அருள் நிறைந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவர் கடவுளை உணர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பார்க்கிறது எல்லாமே கடவுள் தான் அப்படின்ட்டு. ராமலிங்க அடிகளாரை பொறுத்தவரை அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னு, மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மதமும் பெருசு கிடையாது, எல்லா மதத்தை தாண்டி, அதாவது கடவுள் அப்படிங்கிறது ஒரே ஒரு சக்தி தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த சக்தியை நான் ஜோதியில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு கதவை சாத்திட்டு தியானம் பண்ணாரு சின்ன வயசுல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அப்ப என்ன அப்படின்னா, அப்படி தியானம் பண்ணும்போது கண்ணாடியில அந்த ஜோதி தெரியும் போது 6 முகம் எனக்கு தென்பட்டது, 12 கைகள் எனக்கு தென்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, முருகனை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்ன ஹிந்துசம் பரப்ப நினைக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. இதுல இருந்து அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள்ங்கிற ஒண்ணே ஜோதியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸும் இருக்குது, மர்மங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு கடைசியில நம்ம பார்ப்போம். ஆனா இப்படி இவர் இந்த ஞான நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே கடவுளா உணர்றாரு. நான் பாக்குறது தொடுறது எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு வடலூர்ல என்ன அப்படின்னா, சத்திய ஞான சபை அப்படிங்கறது ஒண்ணு நிறுவறாரு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல பசியோட யாருமே இருக்கக்கூடாது, மக்களுடைய பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லி பசியோட வரவங்க எல்லாத்துக்குமே இலவசமா நான் உணவளிக்கணும், என்னைக்குமே இந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அணையாத அடுப்பை ஏற்றி வைக்கிறாரு. சரி, இதெல்லாம் பண்ணிட்டாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அங்க போறாங்க, சாப்பிட்டு வராங்க, பசி இல்லாம ஏகப்பட்ட பேர் அவரால் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸும் மர்மமும் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாத, புரியாத புதிராவே தான் இருந்துகிட்டு இருக்கு. உலகத்திலே யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய சயின்ஸா இருக்குது. அப்படி என்ன மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு கேட்டா, அவர் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும் போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவர் தியானம் பண்றாரு, மக்களுக்கு அறிவுரைகள் சொல்றாரு, வாழ்க்கை நெறிகளை பத்தி சொல்றாரு. இப்படி எல்லாம் சொன்ன அவர் மதம்னு ஒன்னே கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மதம் ஒண்ணு கிடையாதுன்னா எதை அவர் கடவுள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பரம்பொருள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரம்பொருள் அப்படின்னா என்ன, சயின்ஸ் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்கள், அதாவது உயிர் உள்ள பொருளா இருக்கட்டும், உயிர் இல்லாத பொருளா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டம்ஸ்னால தான் மேல இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி இந்த ஆட்டம் அப்படிங்கறதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. பரம்பொருள் அப்படின்னா எல்லாம் நிறைந்த ஒரு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய சக்தி, அதாவது எசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய மூலக்கூறு தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பரம்பொருள் தான் கடவுள் அப்படின்ட்டு இவர் உணர்ந்தாரு. பரம்பொருளாக நான் உணர்ந்தேன், பரம்பொருளாவே ஆனேன், எல்லாத்துலயும் நான் அதை கண்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன
அவருடைய கடைசி காலத்துல அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா அவர் இறக்கவே கிடையாது, மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு மனுஷனால மாயமா மறைய முடியும்னு கேட்டா இன்னைக்குதான் இது உலகத்துல மிகப்பெரிய மர்மமா இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு இது மர்மமா தெரியல, ஒரு சில பேருக்கு இது வந்து கடவுளுடைய அருளா தெரியலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 50 வயசா இருக்கும் போது அவர் வந்து ஜோதி மூலமா தான் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து கதவை சாத்திட்டு வடலூர்ல இருக்கும்போது அவர் வந்து கதவை சாத்திட்டு அவருடைய கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு சொல்றாரு, நான் வந்து தியானம் செய்ய போறேன் அப்படின்னு, ஞான நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கதவை சாத்திட்டு தியானம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவர் இருக்காரா இல்லையான்ட்டு உள்ள வந்து பார்க்கும்போது, அதாவது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய சிஷ்யர்களுக்கு வந்து இதை வந்து திறக்க கூடாது, கதவை திறக்காதீங்க, என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லதே செய்யுங்க, இந்த உலகத்துல எல்லா விதமும் நான் வந்து நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாமும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், நலமுடன் வாழணும், யாருக்கும் பசின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது இப்படின்ட்டு இந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை கூடிய வந்து விடை பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அவர் உள்ள தியானம் பண்ணு போனவர் யாருமே அவர் வந்து தொந்தரவு பண்ணல, எதுவுமே பண்ணவும் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னா காலப்போக்கில் வந்து அவர் என்ன ஆனாரு அப்படின்ட்டு கவர்மெண்ட் இருந்துகிட்டு விசாரிக்கிறாங்க. அவருக்கு என்ன ஆச்சு, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இந்த ஞானிக்கு என்ன ஆச்சு, அவர் வந்து இறந்துட்டாரா, அவரோட உடல் எங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போதுதான் அந்த இடத்துல கதவை திறந்து, அதாவது கண்டிப்பா விசாரிக்கணும், அவர் நாங்க பாக்கணும்னு சொல்லி அந்த கதவை திறக்கிறாங்க. ஆனா அவர் உள்ள கதவை சாத்திட்டு உள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணவர் என்ன ஆனாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. உள்ள ஜோதியாவே வந்து ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவருக்கு என்னதான் ஆச்சு, அவர் எங்க தான் போனான்னு கேட்டா அவருடைய பார்வையிலே நம்ம வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பரம்பொருளாவே ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய பரம்பொருள் அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையும் இருக்கக்கூடிய எசன்ஸ், அதாவது ஆட்டம்ஸ் மாதிரியான எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விதமான சக்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த சக்தியாவே நான் வந்து ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஞானிகளுடைய மிகப்பெரிய மர்மமே இதுதான். தியான நிலையை அடையிறாங்க, காட்டுக்குள்ள தியானம் பண்றாங்க, மலைகள்ல தியானம் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தியானம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அவங்களுக்கு மரணம் இருக்கா இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இது மிகப்பெரிய மர்மமா இருந்துகிட்டு இருக்குது. அப்படி தியானம் பண்ண போன அவர் வந்து ஜோதியாவே ஆயிட்டாரு, ஜோதியாவே ஆகி உலகத்தோட நான் வந்து கரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கடைசியா பேசின வார்த்தைகளும் இதுதான், நான் வந்து இறந்து போக மாட்டேன், நான் இயற்கையோட ஒன்றி போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கையோட இயற்கையாகி இந்த உலகத்துல என்னைக்குமே நான் அழியாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜோதியாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி ஒரு மனுஷனால வந்து இந்த ஒரு நிலையை அடைய முடியும்? அது மட்டும் இல்லாம அதுக்கு சொன்ன அவர் வந்து இந்த மாதிரி தியானம் பண்றதுக்கு முன்னாடி, ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடியே சில அறிவுரைகளும் கூறியிருக்காரு. அது என்ன அப்படின்னா சாதாரண மனிதர்களால இதை வந்து உணர முடியாது, பெரிய ஞானிகள்னாலையும் அந்த ஞான நிலையை அடைஞ்சு கடவுள் தான் கடவுள் அப்படின்ட்டு உணர்ந்த ஒருத்தரால மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை கண்ணால பார்க்கவே முடியும். ஆனா மக்களால, சாதாரண மக்களாலையும் இல்ல சாதாரண ஒரு மனிதனாலையும் இதை அனுபவிக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஆனா எல்லாராலையும் கண்டிப்பா முடியும், முயற்சி பண்ண முடியும், எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் அப்படிங்கிறது இருக்காரு. இந்த நிலையை தான் நீங்க எல்லாருமே அடையணும்னு சொல்லி விடை பெற்றாரு. விடை பெற்று அவர் வந்து இயற்கையோட இயற்கையாவே ஆனாருங்கிறதா இன்னைக்கு வரை மிகப்பெரிய மர்மமா இருந்துகிட்டு இருக்குது. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்களும் இதுதான். அவர் வந்து இறந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாவே இருந்தாலும் கூட அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா யாரும் பசியோட இருக்கக்கூடாது, இயற்கையோட ஒன்றி நம்ம வந்து வாழணும், கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ரிலீஜன் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் எந்த ரிலீஜனையுமே சப்போர்ட் பண்ணவோ ஏத்துக்கவோ கிடையாது. எல்லா ரிலீஜனையுமே தாண்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு சக்தி தான், அதை வந்து ஜோதி அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வடலூர்ல நிறுவிய அந்த சத்திய ஞான சபை அப்படிங்கறதுல தான் அணையா அடுப்பா சரி, அது மட்டும் இல்லாம ஜோதியும் சரி இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது. அவர் ஜோதியாவே வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இவர் வந்து மாயமானது மிகப்பெரிய மர்மமாவே இருந்தாலும் ஆனா மனிதர்களுக்கு இவர் வந்து நல்லது செஞ்சிருக்காரு, நல்ல ஞானத்தை வழங்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு மக்கள் இடையில மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்குது. இவரதான் வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்ட மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களுக்கான கடவுள் இவர் தான், முருகனுக்கு அடுத்து. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிகப்பெரிய, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச அனுபவிச்ச ஒரு கடவுள் அப்படின்னா இவரை தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஜோதியோட ஜோதியா அவர் வந்து ஒன்றிணைந்தனால பரம்பொருளாவே ஆயிட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் மக்களிடையே மிகப்பெரிய ஞானத்தை வழங்குச்சு. இன்னைக்கு எல்லாரும் இதனால வந்து அதாவது இதை பத்தி ஆச்சரியப்பட்டு ஞானம் பெற்று இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மனுஷனால இந்த ஞான நிலையை அடைய முடியுமா? ஞான நிலையை அடைஞ்சா மறைஞ்சு போயிட்டாரு, இயற்கையோட ஒன்றிணைந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையா இருக்க முடியுமா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, இதை புரிஞ்சுகளுக்கான ஞானமே நமக்கு கிடையாது, இதை உணர்றதுக்கே மிகப்பெரிய சயின்ஸ், இதெல்லாம் சயின்ஸை தாண்டி மிகப்பெரிய விஷயம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் குரு யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.